வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது, இல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வருது, ஒரு அரேஞ்ச்மெண்ட் சின்ன ஒரு ஈவென்ட் பண்றோம் அப்படின்னாலே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் நெனைக்கிறது, எந்த ட்ரெஸ் போடலாம்? என்ன என்ஜாய் பண்ணலாம்? எங்க போலாம்? எந்த இடத்துல அவுட்டிங் போலாம்? எப்படியெல்லாம் ஜாலி பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி தான் யோசிப்பாங்க. பட் நம்ம வீட்ல இருக்கிற லேடீஸ் நம்ம என்ன நெனைப்போம் அப்படின்னா, எந்தெந்த பொருள் எடுத்து எங்கெங்க வைக்கணும்? எங்கெங்க ஒட்டறை அடிக்கணும்? எந்தெந்த பொருள ஹோல்சேல் பண்ணலாம்? இதுல குட்டீஸ்களுக்கெல்லாம் என்ன அரேஞ்ச் பண்ணி குடுக்கணுமே, சாப்பாடு ரெடி பண்ணணுமே, அதெல்லாம் கிளீன் பண்ணணுமே, கிச்சன் கிளீன் பண்ணணும், ஹால்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணி வைக்கணும். அவங்க எல்லாம் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு மட்டும் தான் இருக்கும். மத்தவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு அவ்ளோ ஒரு பிரஷர் இருக்கு. பட் வெளிய இருந்து பாக்குறதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் தானே, இதுவும் கூட அரேஞ்ச் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். சோ, அ நம்ம எப்ப பண்ணாலும் அந்த வேலைய நம்ம தான் பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் மைண்ட் செட் ஆயிருச்சு. நம்ம தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. இதுலயும் ஒர்க் போற லேடீஸ்னா சொல்லவே வேண்டாம். அவங்க ஒர்க் போறதுனால ஓகே நம்ம செஞ்சிரலாம் அப்படிலாம் இருக்காது. செஞ்சு வச்சுட்டு ஒர்க் போ அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். சோ, நம்ம வேலைய நம்ம தான் செய்யணும். எப்ப வச்சாலும், எப்ப தள்ளி போட்டாலும் அத நம்ம தான் செய்யணும். அந்த மாரி தான் இருக்கு. ஓகே. நான் மார்னிங் இன்னைக்கு ஒரு சின்ன வீட்ல சாமி கும்பிடுறோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த டேபிள் டாப்பு, அந்த கபோர்ட்ல இருக்கிற அந்த பாட்டில்ஸ் அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, வெசல்ஸும் கொஞ்சம் கிளீன் பண்ற வேலை இருந்துச்சு. அதையும் கிளீன் பண்ணிட்டேன். நார்மல் விம் பார் அந்த சோப் வச்சு தான் கிளீன் பண்ணிட்டேன். நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்ளோ விழுகாது. பட் ஏதாவது டக்குன்னு ஒரு இது அப்படின்னா பழைய பொருள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஓட்டலாவே கழுவுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து நான் கழுவி வச்சுட்டு, நெக்ஸ்ட் அந்த அடுப்பு திட்டு, டேபிள் டாப்பு அதையுமே நான் கழுவி வச்சுட்டேன். எல்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாமே கவுண்டர் டாப்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த வேலையும் முடிச்சுட்டேன். மெயினா நம்மளோட ஒர்க் பண்ற பிளேஸ் அதை கண்டிப்பா கிளீன் பண்ணியே ஆகணும். மேல ஒற்றை அடிச்சது எல்லாமே விழுந்திருக்கும். ஸோ நான் நல்லா கவர் பண்ணிட்டு தான் ஒற்றை அடிச்சேன். பட் இருந்தாலுமே நம்மளோட இதுக்கு அதையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு சிஸ்டம் பின்னாடி இருக்கிறது, அந்த டேபிள்ல லைட்டா அந்த கரை, அந்த கப் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது எல்லாமே அப்படி அப்படியே வச்சு சாப்பிட்டதுனால கொஞ்சம் அதுலயுமே கொஞ்சம் தூசு அந்த கரை எல்லாமே பட்டிருக்கும். அதையும் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வீட்டை கிளீன் பண்றது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தேன். எல்லாம் பண்ணிட்டு ஈவினிங் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுனுக்கு போலான்ட்டு போனோம். போற வழியில எல்லாருமே இந்த கோவிலுக்கு போறதுனால பாத யாத்திரை அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லி இன்னும் போற வழியில எல்லாரும் இந்த வாட்டர் பாட்டில் வச்சுட்டு முருகன் கோவிலுக்கு பழனிக்கு காவடிக்கு போயிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரையில பாத்தீங்கன்னா இந்த பானிபூரிலேயே டிஃப்ரெண்டா 5 ஃபிளேவர்ல தண்ணி வச்சிருந்தாங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், அப்புறம் சீரகம், பூண்டு, புதினா இந்த ஃபிளேவர்ல எல்லாத்துலயுமே வச்சிருந்தாங்க. நம்ம எப்பவுமே புதினா ஃபிளேவர்ல தான் குடிப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை, நார்மலா தான் இருந்துச்சு. அப்புறம் நார்மல் பிளேட்னா 30 ரூபாயும், கொஞ்சம் ஸ்பெஷலா அந்த உள்ளுக்குள்ளேயே மயோனிஸ், அந்த கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா, தயிர் எல்லாம் ஊற்றி கொடுத்து தயிர் பூரி அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு 50 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அமௌண்ட் வைஸ் ஓகே, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவெல்லாம் ஆகா ஓகோ அந்த அளவுக்கு இல்லை. சாப்பிடலாம், ஓகே ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம். பட் அமௌண்ட் ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்திருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.